ஹரஹர நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரை இருந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையனும் மன்னா போற்றி, கண்ணார் அமுத கடலே போற்றி. காவாய் கனக திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி. கைலை மலையானே போற்றி. பூழியர்வோன் வெப்பு ஒழித்த புகழியர்கோன் கழல் போற்றி. ஆழிமிசை கள்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி. ஊழிமலி
அயலார் புனல் செல்வம் மல்கே சீர்கொள் செங்காட்டம் துடியதனுள் சீர்கொள் செங்காட்டம் துடியதனுள் கங்குள் விளங்கேரி கங்குள் விளங்கேரி ஏந்தியாடும் கணபதி ஈச்சரம் காமுறவே கணபதி ஈச்சரம் காமுறவே நாளும் குழைக்கம கோங்கு காளி ஞான சம்பந்தன் நலம் திகழும் நாளும் குழை கமுகு ஓங்கு காடி ஞான சம்பந்தன் நலம் திகழும் மாலின் மதித்தவள் மாலின் மதித்தவள் மாடம் போங்கு மருகளில் மற்று அதன் மேல் மொழிந்த மருகளில் மற்றதன் மேல் மொழிந்த சேலும் கயலும் திளைத்த கண்ணார் சீர்கொள் செங்காட்டம் துடியதனுள் சீர்கொள் செங்காட்டம் துடியதனுள் கூழம்பல்லான் கடல் சூழம்பல்லான் கடல் ஏத்து பாடல் சொல்ல வல்லாரினை இல்லையாமே சூழம்பல்லான் கடல் ஏத்து பாடல் சொல்ல வல்லாரினை இல்லையாமே சொல்ல வல்லாரினை இல்லையாமே திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல மாதொரு பாகனாக விளங்கக்கூடிய வேதகிரி உடனுரை நஞ்சுண்டேச பெருமானுடைய அருட்கருணையினாலே இன்றைய தினம் 111வது வாரம் சோமவார வழிபாடு இறைவனுடைய பெரும் கருணையினாலே இன்றைய தினம் திருவருள் கூட்டியிருக்கிறது. இந்த வழிபாட்டினுடைய நோக்கம் இங்கே எழுந்து அருள்பாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய நஞ்சுண்டேச பெருமான் இந்த ஆலயமானது மிக சிறந்த ஒரு திருப்பணிக்கு எழுந்தருள வேண்டும் என்று இன்றைய தினம் நாம் விண்ணப்பம் செய்கின்றோம். இதற்கு நால்வர் பெருமக்களிலே
மாணிக்கவாசக பெருமான் திருப்பெருந்துறையிலே எழுப்பின அந்த திருக்கோயில்தான் நமக்கு நினைவுக்கு வருகிறது. அப்படிப்பட்ட அருளாளருடைய அந்த அருளை நாம் பெற்று இந்த திருப்பணியை நாம் தொடர்ந்து அதிவிரைவிலே துவங்க வேண்டும் என்பதற்காக மாணிக்கவாசகர் அருளி செய்த திருவாசகத்தில் இருந்தும் திருக்கோவையாரில் இருந்தும் இன்றைய தினம் நாம் விண்ணப்பம் செய்ய இருக்கின்றோம். இதில் ஒரு சிறப்பு என்னவென்று சொன்னால், திருக்கோவையாரிலே நிறைவு பகுதியாக 400 பாடலை இன்றைய தினம் இறைவன் திருவருளினாலே நிறைவு செய்ய இருக்கிறோம் என்பதை கூறிக்கொண்டு, இப்பொழுது திருவாசகத்திலே 25வது பதிகமாக விளங்கக்கூடிய ஆசை 10 என்கின்ற தலைப்பிலே அமைந்த ஆத்மாவினுடைய இலக்கணம் மிக அற்புதமான ஒரு தலைப்பிலே மாணிக்கவாசகர் பெருமான் பாடி மகிழ்கிறார். ஆன்மாவிற்கு பொதுவாக 2 இலக்கணங்கள் உண்டு. அதிலே பொது இலக்கணம், சிறப்பு இலக்கணம் என்று 2 இலக்கணங்கள் சொல்லுவார்கள். பொது இலக்கணம் என்று சொல்லும் பொழுது ஆன்மா 5 அவத்தைப்படும். 1 நனவு, கனவு, உறக்கம், பேருறக்கம், உயிர் படங்கள் என்று சொல்லக்கூடிய 5 அவத்தைகளை படக்கூடிய நிலையிலே ஆன்மாவிற்கு பொது இலக்கணம் என்று சொல்லுவார். சிறப்பு இலக்கணம் என்று சொல்லும் பொழுது ஆன்மா எதை சாருகிறதோ அதன் வண்ணமாக இருக்கும் என்பது சிறப்பு இலக்கணம். அப்படி அந்த சிறப்பு இலக்கணமும் பொது இலக்கணமும் வைத்து நமக்கு இந்த ஆசை 10 என்கின்ற தலைப்பிலே மாணிக்கவாசகர் அருளி செய்திருக்கிறார். இந்த திருவாசகம் எல்லாம் சைவ சித்தாந்தம் இல்லாமல் எந்த பாடலும் இல்லை என்பதற்கு இதெல்லாம் ஒரு உதாரணம். அந்த அமைப்பிற்கு ஏற்றாற் போல இன்றைய தினம் இந்த திருவாசகத்தினை நாம் விண்ணப்பம் செய்து மகிழ்வோமாக. ததரி ததரி ததனா ததரி கருட கொடியோன் காணமாட்டான் கலல் சேவடி என்னும் பொருளை தந்து இங்கு என்னை ஆண்ட பொல்லா மணியேயோ பொல்லா மணியேயோ இருளை துறந்திட்டு இங்கே வா என்று அங்கே கூறவும் அங்கே கூறும்
அருளை பெறுவான் அருளை பெறுவான் ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே அருளை பெறுவான் ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே அம்மானே கருடக் கொடியோன் கருடக் கொடியோன் காண மாட்டான் தளல் சேவடி என்னும் பொருளை தந்தென் என்னை ஆண்ட கொல்லாமணியேயோ இருளை துறந்தித்திங்கே வாயின்றங்கே கூவும் பொருளை பெறுவான் ஆசைப்பட்டு கண்டாயம்மானே ஆசைப்பட்டு கண்டாயம்மானே மொய்ப்பால் நரம்பு கயிறாக மூளை என்று தோள் போத்த குப்பாய புத்திங்கிருக்கில கூவி கொள்ளாய் கோவேயோ குப்பாயம் புத்திருக்கடிய கூவி கொள்ளாய் கோவேயோ எப்பாலவர்க்கும் அப்பாலாமென் ஆரமுதேயோ அப்பா காண ஆசைப்பட்டு கண்டாய் அம்மானே சீவார்ந்து ஈ மொய்த்து அழுப்பொடு திரியும் சிறிகொடு இது சிதைய பூவாய் கோவே கூத்தா காத்து ஆட்கொள்ளும் குருமணியே குருமணியே
எழும் பூத்தை மிக்கமுத்தூர் ஈரிலி நடை கூடம் விடைந்து எழும்பு ஊத்தை மிக்கு அடுக்கு ஊரல் ஈரிலி நடைக்கூடம் தொடர்ந்து என்னை நலிய தூயர் உருகின்றேன் சோத்தம் என் பெருமா உடைந்து நைந்துருகி உள்ளொளி நோக்கி உன் திருமலர்பாதம் அடைந்து நீன்றிடுவான் ஆசைப்பட்டு கண்டாயம்மானி அழிப்புன்னகத்து புறத்தோள் மூடி அடியே மூடை ஆக்கை புளியம்பலம் ஒத்திருந்தேன் இருந்தும் விடையார் கொடியாடி எலி வந்தென்னை ஆண்டு கொண்ட என்னாரமுதே அழியேன் என்ன ஆசைப்பட்டேன் கண்ட அம்மானே நாயே இனி இங்கிருக்கு இல்லேன் வாழ்க்கை வைத்தாய் வாங்காய் வானோர் அறியா மலச்சேவடியானே முத்தவுந்தன் முகவொளி நோக்கி ஒருவள் நடை காண அத்தா சால ஆசைப்பட்டு கண்ட அம்மானே பாரோர் விண்ணோர் பரவியேத்தும் பரணி பரம் ஜோதி வாராய் வாரா உலகம் தந்து வந்து ஆட்கொள்வானே பேராயிரமும்
அடியா ஜோதி கண்டு கொண்டு கண்ணினை களி கூற அடியா ஜோதி கண்டு கொண்டு என் கண்ணினை களி கூற படிதான் இல்லா பரம்பரனே உம் பழ அடியா கூட்டம் அடியேன் காண ஆசைப்பட்டு கண்டாயம்மானே வெஞ்சேலனைய கண்ணார்தம் வெகுளி வலையில் அகப்பட்டு நஞ்சே நாயே நாணச்சுடரே நானோ துணைக்கானே பஞ்சேரடியால் பாகத்தொருவர் பவள திருவாயா அஞ்சேரென்ன ஆசைப்பட்டு கண்டாயம்மானே அஞ்சேரென்ன ஆசைப்பட்டு கண்டாயம்மானே திருச்சிற்றம்பலம். சாமி ரொம்ப உருகி பாடியிருக்கிறாருன்னு அர்த்தம். என்னன்னா, நாம எந்த துணையும் இல்லாம இருக்கவே முடியாது. ஏன்னா அதுதான் இந்த ஆன்மாவினுடைய இலக்கணம். நான் எந்த துணையும் நிலையானது இல்லைன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு இந்த மாணிக்க வாசகர் சொல்றார். இந்த உலகத்துல எனக்கு துணையே இல்லை அப்படின்னு சொல்றார். இந்த உலகம் நமக்கு துணை இல்லை அப்படின்னா எதையாவது ஒன்று சார்ந்து இருக்கணும். அது இறைவனை சார்வது தவிர வேற வழி இல்லை. ஒன்று உலகத்தை சாரணும், இல்லைன்னா இறைவனை சாரணும். இந்த உலகத்துல ஒரு துணையும் சாமிக்கு இல்லை. அப்ப சாமி எதை சார்ந்து இருக்காருன்னா திருவருளையும் சாமியையும் சார்ந்து இருக்கிறார் என்று பொருள். அதுதான் அந்த பாடலினுடைய சிறப்பு இலக்கணம். இறைவனோடு சார்ந்து இருப்பது இந்த ஆன்மாவிற்கு ஒரு சிறப்பு இலக்கணம் என்று சைவ சித்தாந்தத்திலே கூறப்படுகிறது. இந்த உடம்பு நிலை இல்லாதது. இந்த உடம்பு எவ்வளவு கேவலமா இந்த பாடல்ல பாட முடியுமோ அவ்வளவு கேவலமா பாடியிருக்க. இந்த உடம்பு கொஞ்ச நேரம் சுத்தமா இல்லைன்னா ஈ முக்கியமா, அழுக்கு வாசனை அடிக்குமா. இப்படிப்பட்ட ஒரு உடம்பு, இதை நீக்கிறதுக்கு நான் படாத பாடுபடுறேன் சாமின்ற. நாமெல்லாம் அப்படி நினைப்போமான்னு தெரியல. நமக்கு இந்த உடம்பு நல்லா இருக்கு, நல்லா தூக்கம் வருது, 3 வேளை நல்லா பசிக்குது, நல்லா விருப்பப்பட்டதை சாப்பிட்றோம். அடுத்தது விருப்பப்பட்டதையெல்லாம் நாம கண்டு மகிழ்கிறோம். இப்படிப்பட்ட உடம்ப நாம
நீக்கிறதுக்கு ஆசைப்படுவோமா? ஆனா மாணிக்க வாசகர் உடம்பு எனக்கு சிதைய மாட்டேங்குதே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு இந்த பாடல்ல பாடுகிறார். மிக அற்புதமான பாடல். இதெல்லாம் தினமும் பாடணும். அப்பதான் நமக்கு இந்த உலகம் என்ன, இந்த உடம்பு என்ன, இறைவன் என்ற என்ன, இதையெல்லாம் நாம படிமுறையில தெரிஞ்சுக்க முடியும். ஒரே நடையில ஒரே இதுலெல்லாம் நம்மளால தெரிஞ்சுக்கவே முடியாது. கிட்டத்தட்ட 51 பதிகம் திருவாசகம், 656 பாடல்கள் இந்த திருவாசகத்துல இருக்கு. இந்த பாடலை எல்லாம் பாடினா நமக்கு சைவ சித்தாந்தம் படிக்கணும்ன்ற ஒரு ஆசை வரும். இந்த பாடல்களுக்கெல்லாம் சைவ சித்தாந்தத்துல தான் பொருள் இருக்குமே தவிர, அதனாலதான் மாணிக்க வாசகர் சொன்னார், அந்த தில்லைவாழ் அந்தணர்கள்லாம் இந்த திருவாசகத்துக்கு பொருள் கேட்டார்களாம். அப்போ மாணிக்க வாசகர் சொன்னார், இறைவனே இதற்கு பொருள் சொல்லுவார் அப்படின்னு. அப்படின்னா என்ன அப்படின்னா, நீ இறைவனை எங்கேயும் தேடி போவாத, இந்த திருவாசகத்தை பாடினா உன்னை இயக்கக்கூடிய இறைவனே அதற்கான பொருளை தருவான், உணர்த்துவான் என்பதுதான் பொருள். நாம இதையெல்லாம் உணர்ந்து பாடி இன்றைய சோமவார வழிபாட்டிலே ஒரு சிறு இந்த தெளிவை நாம் பெற்றிருக்கிறோம் என்று கூறிக்கொண்டு, இப்பொழுது 391வது பாடலிலிருந்து திருக்கோவையார் நிறைவு பகுதியானது நிறைவு செய்து மீண்டும் திருவாசகத்திற்கு நாம் வர இருக்கின்றோம். ததரி நன்ன செந்தார் நரும் கொன்றை சிற்றம்பலவர் தில்லை நகர்வோ பந்தார் விரலியை பாய்ப்புணல் ஆட்டி மண் பாவி ஏற்கு வந்தார் பரிசும் அற்றாய் நிற்கும் ஆறு என் வளமனையில் குந்தாத்தடம் தோள் விடம் கால் அயில் படை கொற்றவரே கொந்தாத்தடம் தோள் விடம் கடல் விடம் கால் அயில் படை கொன்றவரே அயில் படை கொற்றவரே. செந்தார் கொன்றை சிற்றம்பலம் தில்லை நகரோ செந்தார் நறுங்கொன்றை சிற்றம்பலவர் தில்லை நகர் ஓ
மண்களுக்கே இன்றும் திருவரும் இன்றும் சாலும் மண்களுக்கே எளிமிய மாளிகை சிற்றம்பலவர் சென்று அன்பர் சிந்தை எளிய மாலையில் சிற்றம்பலவர் சென்று அன்பர் சிந்தை எளிமிய கூத்தர் கடிபொழிலேழில் வாழியரோ கல்விய கூத்தர் கடிபொழிலேழும் வாழியரோ விழுமிய நாட்டு விழுமிய நல்லூர் விழுக்குடி விழுமிய நாட்டு விழுமிய நல்லோ விழுக்குடி விழுமிய அல்ல கொள்ளோ இன்று வாறு விரும்புவதே விழுமிய அல்ல கொல்லோ என்னவாறு விரும்புவதே இருந்தேன் உய் நின்ற சிற்றம்பலவர் தென்னம் பொதியில் இருந்தேன் உய் வந்தினை மலர் கண்ணின் இந்நோக்கு அருளி பெருந்தேன் என நெஞ்சுக பிடித்தாண்ட நம் பொன் அமிழ்தம் பருந்தோல் அது அன்றிதுவோ வருவர் ஓர் வஞ்சனையே இயல் மண்ணும் அன்பு தந்தா தென்னிலைமை இமையோர் இறங்கும் செயல் மண்ணும் சீர்கடல் சிற்றம் பலவர் தென்னம் பொதியில் புயல் மண்ணு குன்றில் பொருள் துணையா பெறும் இருள்வாய் அயல் மண்ணும் யானை புறங்கரி தேரும் அதருள் அகத்தே கதித்த நகை மண்ணும் சிறு அவ்வை மாக்களை கண் விளை எரித்தங்கு நின்று பரிசளித்த தானிமையோ இறஞ்சும் மது தங்கிய கொற்றை வாசடை ஈசர்வன் தில்லை நல்லார் பொது கம்பளம் கொணர்ந்தோ புதல்வர் எம்மை பூசிப்பதே சிலமளி வாழுதல் எங்கை அது அகமென செழும் பூ மலைமலி மாற்றில் உதைப்ப தந்தாதலை மன்னர் தில்லை உளைமணி வேள்படை ஊரணின் கள்வரில் என்ன உன்னி
தினம் வந்ததே வேதத்தே நீரொரு கொடி நெறி சென்று சென்று மென்முளை நெருங்க கொடிவே சென்று சிறுவன் மூளை நெருங்க சீரூர் மறை அதனின் கங்குள் சீரு துளியே மாறை அதனின் கங்கை கமங்கள் திருக்குயிலே ஐயுற வாய்னம் அகங்கடை கண்டு கண் தேருட்டும் ஐயுறவாயம் அவங்கடை கண்டு வந்தே ஊருக்கும் மை உருவாள் கண் மழை வைத்த தலை மற்றும் மகனே ஐயுறவாய் கண் மழவை தழுவ பற்றுவோம் மகனே மை உறவாம் இது உன்னில்லே வருக என வெல்கி சென்றார் ஐயுறவாம் இது உன்னிலே வருகையென வெள்ளி சென்றால் கையுறு மான்மரியோன் புலியூரன் காரிகையே கையூறு மாமரியோ புலியோ அன்னகாரியே காரணி கற்பகம் கற்றவர் நல்துணர் பொக்கள் நாரணி கற்பதும் கடலவன் நம்புடி பார் சொற்கள் சீரணி சிந்தாமணி அணி தில்லை சிவன் அடிக்கு சீரை சிந்தா மணியன் தீவை சீவன் அடிக்கே காரணி கொன்றையன் தக்கோத்தம் சங்கனி நிதிசே தாரணி கொண்டையன் தக்கொடுத்தம் தங்கரீசே தாரணி கொன்றையன் தக்கோர்த்தம் சங்க நீதி விதிசே தாரணி கொண்டையன் தக்கோடுத்தம் தங்கரீசே ஊருணி உற்றவர் பூரன் பற்றி யாவர்க்கும் ஊதியமே பூரன் பட்டு யாவருக்கும் ஊதியமே ஊருணி உற்றவர் பூரன் பற்றி யாவர்க்கும் ஊதியமே பூரன் பட்டு யாவருக்கும் ஊதியமே யாவர்க்கும் ஊதியமே யாவருக்கும் ஊதியமே யாவர்க்கும் ஊதியமே 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 திருச்சிற்றம்பலம். இதுகாரும் திருச்சிற்றம்பல திருக்கோவையார் 400 பாடல்கள் இறைவனுடைய திருவருளினாலே நிறைவு செய்திருக்கிறோம். இன்னும் திருவாசகத்திலே ஒரு சில பாடல்களை நாம் விண்ணப்பம் செய்து திருவாசக நூலையும் நான் நிறைவு செய்து கொண்டு அடுத்தபடியாக 9ஆம் திருமுறைக்கு நாம் கடந்து செல்ல இருக்கின்றோம். அடுத்த பதிகம் திருவாசகத்திலே அதிசய 10. இந்த திருப்பெருந்துறையிலே அருளிய இந்த அதிசய 10 இது முக்தி இலக்கணத்தை நமக்கு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான தலைப்பிலே அமைந்த பாடல்கள். இந்த முக்திக்கு நாமெல்லாம் செல்ல வேண்டும் அப்படின்னு சொன்னா அவ்வளோ லேசில் நமக்கு முக்தி இன்பம் கிடைக்காது. அப்ப அதை விட்டுறலாமா அப்படின்னா விடவும் முடியாது. ஏன்னா சைவ சித்தாந்தத்துல சொல்றாங்க 84 லட்சம் 100,000 யோனி பேதம். அதுல 7 வகை பிறப்பு,
தாவரம், ஊர்வன, பரப்பன, மனிதர், தேவர், விலங்கு, இப்படி எத்தனையோ பிறவிகளெல்லாம் நாம அடைந்து அதன் பிறகு இறுதியாக நமக்கு மனித பிறவி கிடைக்கிறதா. அந்த மனித பிறவி எத்தனைன்னாக்க 9,000மோ 10,000மோ சொல்றாங்க பிறவிகள். இப்படி இந்த பிறவிகள்ல நம்மளை செலுத்தி இறைவன் இந்த பிறவியை நமக்கு நீக்க வேண்டும் என்பதற்காக இந்த முக்தியை நமக்கு தருவான் என்று சொல்லப்படுகிறது. அப்ப இந்த முக்தியை நாம் பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா ஒண்ணும் இல்லை, இந்த பிறவியை நாம நாடக்கூடாது. இந்த பிறவியை நாம நாடாம இறைவனை நாடி இறைவனுக்குள்ள அடங்கி இருந்தோம் அப்படின்னா நமக்கு முக்தி இன்பம் கிடைக்கும். இதெல்லாம் ஞானிகளுக்கு மிக எளிமையாக புரியும். அதனால்தான் முக்தி எதன் வழியா கிடைக்கும் அப்படின்னா 16 நெறிமுறைகளை வைத்தார்கள். அந்த 16 நெறிமுறைகள்ல கடைசியா இருக்கிற நெறிதான் ஞானத்தில் ஞானம். ஞானம் இருந்தா மட்டும்தான் முக்தி கிடைக்கும். இப்ப என்ன, நம்ம ஞானம் இல்லாம ஏன் சார் இருக்கோம் அப்படின்னா, நமக்கு இந்த ஞானமெல்லாம் முக்திக்கு அழைத்து செல்லாது. இந்த உலக ஞானம், உலக பற்றினால் வரக்கூடிய ஞானங்கள் எல்லாம் இறைவனிடத்திலே நமக்கு முக்தி இன்பத்தை அளிக்காது. அதற்கெல்லாம் சாமி ஒன்று வச்சிருக்கார். பிறவி என்கின்ற இந்த சுழலிலே நம்மளை விட்டு சுழற்றி கொண்டே இருப்பார். அதான் மாணிக்க வாசகர் சொன்னார், இந்த பிறவி எப்படிப்பட்டதுன்னா தயிரிடை மத்தில் சுழல்வது போல அப்படின்னு சொன்னார். அந்த சுழல்ல கொண்டு போய் விட்டுடுவாராம். இந்த உலக ஞானத்தை நாம விடாம இருந்தோம்னா அதுதான் கிடைக்கும். இந்த உலக ஞானத்தை எல்லாம் விட்டாதான் நமக்கு இந்த முக்தி ஞானம் கிடைக்கும். அப்போ உலக ஞானம் இல்லாம வாழ முடியாதே சார், எத்தனையோ செல்வங்கள் இருந்தாதான் இந்த உலகத்தை நாம கடந்து செல்ல வேண்டியதா இருக்கு அப்படின்னா அதுக்கும் ஒரு வழி வைத்திருக்கிறார்கள். இந்த உலக இன்பத்தை நாம கக்கின சோறு போல கருதி அதிலே பற்று இல்லாமல் வாழ வேண்டும் என்பதுதான் ஞானிகளுடைய ஒரு அற்புதமான ஒரு சித்தாந்த வாக்கியத்தை நமக்கு கொடுக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு முக்தி இலக்கணத்தை மாணிக்க வாசக பெருமான் வெறும் 10 பாடல்ல பாடி நமக்கு புரிய வைக்கிறார். அப்படின்னா 10 பாடல்ல அடக்கிறார். ஞானி இல்லையா அவர்? அந்த அதிசய 10ல முக்தி இலக்கணத்துல இந்த 10 பாடல்ல முக்தி நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்றத ஒரு பட்டியல் போட்டு கொடுக்கிறார். அந்த 10 பாடலை இப்பொழுது நாம் விண்ணப்பம் செய்வோம்.
திருச்சிற்றம்பலம். அதிசய பத்து. இந்த முக்தி இன்பத்தை நாம மிக பொறுமையா பாடி இறைவன் எந்த அளவுக்கு நமக்கு ஞானத்திலே உணர்த்துகிறார் என்பதை நாம முயற்சி செய்வோம். இது மோகன ராகத்திலே பாடிவது வழக்கம். ததரி வைப்பு மாடு என்றும் மாணிக்கத்து ஒளி என்றும் மனத்து இடை உருகாதே மனத்து இடை உருகாதே செப்பு நேர்முளை மடவரையர் தங்கள் திறத்திடை நைவேனை ஒப்பிலாதன உவமனில் இறந்தன ஒன்மலர் திருப்பாதத்து அப்பன் ஆண்டு தன் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டாமே அதிசயம் கண்டாமே வைப்பு மாடென்றும் மாணிக்கத்து ஒளி என்றும் மனத்திடை பொருகாதே
வாழ்வினை போயிடமோ கண்ணதுவோ எந்தை உன்னை என்னோடே வல்லினை முக்கண்ணருடைய தன்னை யாவரும் அறிவதற்கு அரியவன் எளியம் அடியார்க்கு மறிவதற்கு அறியவும் எளியவும் அடியார்க்கு பொன்னை வென்றத புரிதடை முடிதன் இளமதி அது வைத்த உன்னை வென்றத புரிதடையை முடிதலில் இரவதி அடுவைத்த அன்னை ஆண்டுதன் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டாமே அன்னை ஆண்டு அடியை கூட்டி அதிசயம் கண்டானே நித்தன் என்று என்னை உலகவர் பகர்வதற் காரணம் இது கேளி ஒத்து சென்றுதன் இருவர் கூடிடும் உபாயமது அறியாமே செத்து போய் அரணரகு இடை வீழ்வதற்கு பொறுப்படுகின்றேனே அத்தன் ஆண்டுதன் அடியல் கூட்டிய அதிசயம் கண்டாமே பரவுவார் அவர் பாடு சென்று அணைந்தே பன்மலர் பறித்து தேத்தே பரவுவார் அவர் பாடு சென்று அணைந்தே பன்மலர் பறித்து தேத்தே உறவுவார் உழலார் திறத்து நின்று குடிகெடுகின்றேனே இரவு நின்று எரியாடியம் இறையெறி சடை விழுகின்ற அரவன் ஆண்டுதன் அடியரில் கூட்டி அதிசயம் கண்டாமே என்னிலே திருநாமம் அஞ்செழுத்தும் என் ஏழமை அதனாலே நன்னிலேன் கலைஞானங்கள் தம்மொடு நல்வின் நயவாதே மன்னி
அண்ணல் ஆண்டுவன் அடியை கூட்டிய அதிகம் கண்டானே. பொத்தை ஓம் சுவர் பொழுப்பொதிர்ந்து முழுத்து அன்பு நசும்பு ஒளிகிய பொய்க்கூரை பொத்தை ஓம் சுவர் பொழுப்பொதிர்ந்து முழுத்து அசும்பு ஒளிகிய பொய்க்கூரை இத்தை மையன கருதி நின்று இடர்கடல் குழித்தலை படுவேனை இத்தை மை கருதி நின்று இடர்கடல் குழித்தலை படுவேனை முத்துமா மணி மாணிக்க வைரத்த பவளத்தின் முழுஜோதி அத்தன் ஆண்டுதன் அடியரை கூட்டி அதிசயம் கண்டானே நீக்கி முன்னிலை தன்னோடு நிலா வகையை குரம்பையில் புகப்பெய்து நோக்கி நுண்ணிய நெடியன சொற்பை செய்து முகமின்றி விழா கைத்து மூக்கி முன் செய்த பொய்யர துகளறுத்து எழுதரு சுடர் ஜோதி ஆக்கி ஆண்டுதன் அடியர் கூட்டி அதிசயம் கண்டாமே உற்ற ஆக்கையின் உரு பொருள் நறுமர் எழுதரு நாற்றம் போல் பற்றல்லாவதொரு இணையில்லா பரம்பொருள் அப்பொருள் பாராதே பெற்றவா பெற்ற பயன் நுகர்ந்திடும் பித்தர் சொல் தெரியாமே அது
பாடும். இந்த 10 பாடலையும் பாடி பாடி எப்ப நமக்கு ஞானம் கிடைக்குதோ அது வரைக்கும் பாடணும். அப்படி பாடினோம் அப்படின்னு சொன்னா நிச்சயமாக நமக்கு முக்தி கிடைக்கும்.